யா அல்லாஹ் எனக்கு பரக்கத் செய், என்ற தொழிலை அபிவிருத்தி செய், என்ற ஹலாலான மாடங்கள்ல பரக்கத்தை செய், என்னுடைய கஷ்டத்தை நீ தீர்த்து விடு, என் குடும்பத்தில் காணப்படும் கஷ்டத்தை போக்கி விடு, இந்த பிரச்சனையை நீ சுமூகமாக்கி விடு. இவ்வாறாக நாம் தாராளமாக துஆ செய்யலாம். மேலும் இமாம் முஸ்லிம் பதிவிட்ட ஒரு ஹதீஸை சுருக்கமாக நான் குறிப்பிடுகிறேன். எதற்கெனில் அல்லாஹ் உன்னை நாடிவிட்டான் என்று சொன்னால் அது யாருக்காகவும் எதற்காகவும் மாற்றப்பட மாட்டார். அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும். ஒருவருடைய துஆவினாலோ ஒருவருடைய சதக்காவினாலோ கூட அல்லாஹ்வுடைய நாட்டத்தை மாற்ற முடியாது. ஏனெனில் நம் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய துஆ எவ்வளவு மகிமை மிக்கது. அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய படைப்புகளில் அது விசேஷமான படைப்பு. அவங்களோட துஆ எவ்வளவு பவர்ஃபுல்லானது. ஆனால் அவர்களே சொல்லுகிறார்கள், சஅல்து ரப்பி அர்பஅன் ஃபஅஅதானி ஸலாஸன், நான் அல்லாஹ்விடத்தில் 4 விடயங்களை வேண்டினேன், 4 விஷயங்களை கேட்டேன் நான் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் 3 விஷயத்தை தான் தந்தான். வ மனஅனி வாஹிதா, ஒரு விஷயத்தை அல்லாஹ் தர இல்லை. தூதர் விரும்பினாங்க இந்த 4 விஷயமும் நடக்கணும்னு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் வேண்டினார்கள். ஆனால் அல்லாஹ் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டிய துஆ செய்த 3 விடயங்களை தான் கொடுத்தான். ஒரு விடயத்தை அல்லாஹ் கொடுக்க இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டும் எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுக்க இல்லை. அது எதை நமக்கு உணர்த்துகிறது அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே? இஸ்லாமிய அறிஞர்கள் இதை எவ்வாறு நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் என்றால், ஏனெனில் அல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆக்களில் ஒன்றுக்கு மாற்றமாகத்தான் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்திருக்கின்றது. அப்ப அதை அல்லாஹ் மாற்ற மாட்டான், அது யாருடைய துஆவானாலும் சரி. எனவே அல்லாஹ்வுடைய நாட்டங்கள், அது அல்லாஹ்வுடைய தீர்ப்புகள் மாற்றம் அடைவதில்லை. ஆனா நாங்க எதிர்காலத்தை பத்தி அறிவு நமக்கு இல்லை இல்லையா? நாங்க அல்லாஹ்விடம் வேண்டுவோம்.